இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ. பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours கூட ஒதுக்கலன்னு சொன்னா இட்ஸ் நாட் யூஆர் நாட் ஹானரிங் த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. லவ், ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கை கால்லாம் நடுங்குது. ஃப்ரெண்ட் பிரியா, he always used to say I'll never get married and the first person to get married. நல்ல வேலை வேற யாரும் கல்யாணத்துக்கு போயிருக்கோம். Pri, how do you feel? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ. அகைன் சோலோவாக தான் போயிட்டு இருக்கேன். பட் என் ஃப்ரெண்டோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஒரு எமோஷனலான விளாகுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் டே இது எனக்கு. ஏன்னா என் பேட்ச்ல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன்ட்டான், அதான் காரணம். ஒரு சில பேருக்கு தான் ஆயிருக்கு. பட் இது வரைக்கும் கல்யாணம் ஆன அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவள் கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டா போயிட்டு இருக்கோம். நாங்கள் படித்த ஸ்கூலை வந்து தாண்டுறோம். ஆக்சுவலியாக இங்கே தான் நான் படித்தேன், ஏவி மையப்பன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு. கரெக்டாக பாருங்க, ஃபுல் நேமும் சொல்கிறேன், எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரை ECR. ஸோ அங்கே தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் நேம் இஸ் RK கன்வென்ஷனல் சென்டர். எனக்கும் இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்ட்லேயும் நிறைய பேர் இவ கூப்பிடல, மீதி பேர்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த பொண்ணுலாம் வந்து இவளும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போகிறா. எப்படியோ நான் வந்து பெருசாக சோஷியலைஸ் பண்ணுற ஆள் இல்லை, கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான ஆள் தான். ஸோ அதனால் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற ஆள் இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணனாலே பெரிய விஷயம். ஸோ அதனால் இவெல்லாம் கல்யாணம் பண்ணி இங்கே இருந்தாலும் ஒன்று தான், வெளிநாடு போனாலும் ஒன்று தான். பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி இட் ஹிட்ஸ் மீ ஹார்ட். ஏன்னா என் வயசு ஆள், என் பேட்ச் ஆள். ஸோ டக்குன்னு அவங்க கல்யாணம் பண்ணி போகும்போது அது ஏதோ ஒரு மாதிரி, ஏதோ கூட பிறந்தவங்க யாரோ கல்யாணம் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. தெரில, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால யூ கெட் தட் சிப்ளிங் ஃபீலிங்ல. அண்ட் தட்ஸ் த திங் வித் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் கனிஷ்குன்னு சொல்லிட்டு. ஐ நோ ஹிம் சின்ஸ் 2004. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவனை நான் குழந்தையிலேருந்து பார்த்துருக்குறேன். அதாவது அவன் 6 வயசாக இருக்க வரைக்கும் பார்த்துருக்கேன். அவனும் மியூச்சுவலி அவனும் என்னை பார்த்துருக்கான். அண்ட் தென் 6லேருந்து அந்த 13, 14 அந்த ஏர்லி டீனேஜ், இந்த பியூபர்ட்டி பீரியடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல எப்படிலாம் பேசுவோம் அண்ட் ஆல் தட், அந்த ஸ்டேஜ். அண்ட் தென் கொஞ்சம் ஒரு லேட் மிட் டீனேஜ் 15, 16, அப்புறமா அந்த பைக் லைசன்ஸ் வாங்கி பைக் ஓட்டுறது அந்த ஏஜ், அப்புறம் காலேஜ் போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ட்ராவல் நான் பார்த்துருக்கேன். குழந்தையிலேருந்து அவன் என்னுடைய இதை பார்த்துருக்கான். ஏதேதோ பேசுறியா? ஐயோ இட்ஸ் ஆல்சோ ராங். அதாவது அவன் வந்து என்னுடைய லைஃப் ஜேர்னியை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கான். நானும் அவன் லைஃப் ஜேர்னியை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வித் திஸ் கேர்ள் as well. ஸோ ஏதோ இவகிட்ட ஒரு அக்கா ஃபீல், ஒரு மாதிரி ஒரு அக்கா ஃபீல் வரும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டோரு. ஐ எம் கோயிங் டு பிக்கப் மை ஃப்ரெண்ட் பிரியா. ஒரே ஒரு மியூச்சுவல் சொன்னேன் இல்லையா, அது வந்து அவள் தான். ஸோ அவளை கூட்டிகிட்டு அப்படியே will directly go to the wedding. எதுக்கு இந்த அளவுக்குலாம் டீட்டெயில் கொடுக்குறேன்னா, இனிமேல் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணம் யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து அப்படியே vlog எடுத்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்ல ஐ திங்க் மேபி போடுவேன். நான் போகிறேன் பார்த்து கொஞ்சம் கட்ஸ் அண்ட் ட்ரிம்ஸ்லாம் பண்ணி மேபி பாசிபிளி. ஏன்னா அவங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை என்னுடைய POVல ஒருத்தவங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு 1000 பேர் வருவாங்கன்னா 1000 பேர் வேறு இடத்துலேருந்து வருவான். வேறு வண்டியில் வருவாங்க, வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க, வேறு பேக்ரவுண்ட் சொல்லிட்டு அந்த 1000 பேரை யூனிஃபை பண்ணுற ஒரு ஈவெண்ட் தானே ஒரு மேரேஜ்ன்றது. ஸோ எவ்ரிபடிஸ் மைண்ட் செட் அண்ட் தேர் ப்ரிப்பரேஷன், வாட் தே வேர், தேர் தாட் பேட்டர்ன் எல்லாமே மாறும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஐ மேட் ஷுர் 4:30 மணிக்கு மேலே, ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே எந்த வேலையும் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு 1 நாள் 2 நாள் லீவ் எடுத்துட்டுலாம் போகிறான். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours கூட ஒதுக்கலன்னு சொன்னால் இட்ஸ் நாட் யூஆர் நாட் ஹானரிங் த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. ஸோ அதனால நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த மொத்த ப்ராசஸையுமே கொஞ்சமாச்சு vlog பண்ணணும். என் ஃப்ரெண்டோட சந்தோஷ் மேரேஜ் போகும்போது கூட இட் வாஸ் இன் மகாபலிபுரம், ஃப்ரெண்ட்ஸாக போகணும், அதை கூட நான் vlog பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் அப்லோடட் இட் ஆன் த யூடியூப். ஒரு வேளை அப்லோட் பண்ணி தான் அதோட தம்ப்நெயில் போடுறேன். செம்ம ஃபன்னாக போச்சு, பசங்களோட போனோம் இல்லையா, அதனால் வாட்ஸ் த வேர்ட், மஜா. ஸோ அந்த மாதிரி போச்சு. Definitely after posting this video
I'll share it to my other friends as well who couldn't make it to the marriage. So everything feels so fucked up. இந்த மாதிரி நேரத்தில் வந்து எல்லாரும் ஒரே பில்டிங்கில், அதாவது ஸ்கூல் சொல்கிறேன், ஒரு ஸ்கூலில் எல்லாருமே ஒரே கிளாஸ் ரூமில் எல்லாருமே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தோம். இப்போ திடீர்னு யோசிச்சா ஒருத்தன் ஜெர்மனியில் இருக்கான், ஒருத்தன் வந்து நியூசிலாண்டில் இருக்கான், ஒருத்தன் கனடாவில் இருக்கான். தேர் ஆல் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னும் போது இட்ஸ் அன்ஃபேதமபிள் டு பிரிங் ஆல் ஆஃப் தெம் இன் டு த சேம் ரூம் அகேன். அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அன்லஸ் ஆர் அன்டில் அ லாட் ஆஃப் மணி இஸ் புட் இன். அண்ட் அது டோட்டல் பட்ஜெட் போட்டாலே தலை சுற்றிடும். அது நடத்துறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது 20ல் ஒரு 15 பேர் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் ஒரே ரூமுக்கு வரத்துக்கு, அதே மாதிரி அந்த கிளாஸ் ரூம் செட்டப்கே திருப்பி வந்து எல்லாரும் ஒரே ரூமில் உட்காந்து பேசணும்னு சொன்னால் பல லட்சங்கள் ஆகும். ஓவரால் பட்ஜெட் சொல்கிறேன். ஒருத்தனும் பேக் அண்ட் ஃபோர்த் 1.5 லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி வரணும்னு சொன்னால் தட்ஸ் லைக் 15-20 மெம்பர்ஸில் எங்கேயோ போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மினி சினி அந்த பைலட் ஃபிலிம் எடுப்பாங்க பாருங்க, அதோட பட்ஜெட் வந்துடும். ஆனால் ஒரு காலத்தில் 10 வருஷமாக தினிக்கும் எங்களோட வாழ்க்கை தான். அப்போ நினச்சி கூட பார்க்கல. அட் சம் பாயிண்ட் திஸ் வில் பிகம் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி நிறைய மைண்ட் ஃபக்கிங் தாட்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது. ரீசெண்டாக வந்து இந்த கல்யாணம், லவ், ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கை கால்லாம் நடுங்குது. வாங்கின அடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐம் கோயிங் டு டர்ன் 27 கம்மிங் செப்டம்பர். ஸோ ரிலேட்டிவ்ஸு, சொந்தக்காரங்க இவங்க மத்தியிலலாம் பயங்கர ப்ரெஷரு. கல்யாணம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்ட்டு. உங்க கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன். எதுக்கு? பின்னாடி இருக்கலாம் மறைக்கிறதுக்கா? எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பிஸ்னஸ் உண்டுன்னு நம்ம பாட்டு ஒரு ட்ராக்கில் வேகமாக போயிட்டே இருக்குமா, தேவையில்லாமல் இந்த எமோஷ்னல் கமிட்மெண்ட்லாம் பண்ணி வச்சு நம்ம ஸ்லோ டவுன் ஆகிட போகிறோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பயம் அது மட்டும் இல்லை, பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஐ கான் ஷேர் எவ்ரி திங் ஆன் யூடியூப். பர்சனல் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. பட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னு சொல்லலாம். I need my privacy. Don't disturb me. Get lost. ஐ திங்க் நான் மொட்டையாக சொல்லிடுறேன் வித்வுட் கோயிங் இன் டெப்த். எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் ஜாஸ்தி. அதனால் ஐ எம் நாட் ஏபிள் டு என்டர்டெயின் எனி ஒன். எப்படி சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தான். ஏன்னா நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ்மென், யூனோ, அவங்களுக்குலாம் நம்மளை விட பிஸி, நம்மளை விட பயங்கர சக்ஸஸ்ஃபுல். they are all married and happy இல்லை, they all have girlfriends whatever இல்லை. ஸோ சும்மா நம்ம அந்த சாக்க சொல்ல முடியாது டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான், பொய் கிடையாது. பட் it comes down to prioritization, like what you prioritize and all that. ஸோ நம்மளை விட பெரிய ஜாம்பவான் பிஸ்னஸில் இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்கலாம் வந்து ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்மலாம் பண்ண முடியாதான்? முடியும். அதை ஒரு சாக்கா சொல்லி எஸ்கேப் ஆகிட்டுருக்கேன். ஒரு 2 வாரமாங்க மனசு சுத்தமாக சரியே இல்லை. இதனாலே ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போக பிடிக்கல. நான் ஜென்ரலாக போக மாட்டேன். பட் சம்டைம்ஸ் இந்த காமன் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிப்போம் இல்லையா, அங்கே உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் தாலியார். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. ஐயோ சாரி. என்ன டைனோசர்ஸ் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு சத்தம். அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் மொக்க போடுவாங்க, டீசெண்டாக சொல்லிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆச்சு, ஐ வாஸ் லைக் ஜென்ரல் அட்வைஸ் தான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், உனக்கு வந்து வயசாகுது, வயசுலாம் ஆகலை, ஐயோ பெரியவர் நிக்கிறாரு, நான் யூத்னு சொல்றா, உனக்கு வந்து 27 ஆக போகுது, நீ சீக்கிரம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இதுதான் கரெக்டான ஏஜ். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ஸ் ஐ மீன் டு பிஸ்னஸ் அண்ட் ஐ ட்ராவல் அ லாட் அண்ட் ஆல் தட், இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும், ஹி மைட் பிகம் லைக் எப்படி சொல்கிறது, வைல்ட் ட்ரீ, யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி இப்படி நினைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் த ரீசன். எனக்கு லவ் மேரேஜில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நான் லைஃப்பில் ஜெயிக்காத ஒரு விஷயம் அது. நிறைய விஷயங்களில் ஜெயிச்சிருக்கேன், பட் நான் ரொம்ப தோற்று போன விஷயங்கள். லவ் இன் த சென்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இன் த சென்ஸ் ஆஃப் நாட் ஜஸ்ட் மேன் உமன் கைண்ட் ஆஃப் திங், ஜென்ரலாகவே ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு அதிலெல்லாம் பெருசாக வெற்றி காண்றது இல்லை. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து 3 விஷயத்தில்
பிரச்சனை வரும். இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம். ஒன்று வந்து ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், இந்த 3 விஷயம். வா, பியூட்டிஃபுல்லான ஒரு BMW i4 லுக்ஸ் பியூட்டிஃபுல். எனிவே 3 விஷயம். ஒன்று வந்து ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப். இந்த 3துலையுமே வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னன்னா லைக் ஒன்று அவனுக்கு நல்ல ஹெல்த்தும் நல்ல வெல்த் இருக்கும், ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கும். இல்லாட்டி வந்து ரிலேஷன்ஷிப்லாம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும், ஆனால் காசு இருக்காது. வெல்த்தில் they'll always have a problem. Some people have great relationship, நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நல்ல வெல்த் இருக்கும், பட் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். They might be diagnosed with something serious and all that. Hi. Hi boss. How do I look? You surprised? Wait. Okay, this is my friend Priya. Hello. So I was telling them how we met, not you and me, the whole backstory with Ro and how we literally live like close quarters, and I've never met her, and I've only met her thrice in the last 5 years. And யாரா இவர்கள், எங்க இருந்துடா வந்திருக்கிறார்கள்? I was also telling them, but I don't have any regrets. She would have done the same. So எனக்கு என்னன்னா, see, she always used to say I'll never get married, I'll never get married, and the first person to get married. That's life, my friend. ஏண்டி இருக்கிறது 4 பேரு. Yeah, I have a feeling she's not one of those bridesmaid girls. she might. I think especially tomorrow morning for the actual wedding, this is a reception, right? This will kind of set in after a while, you know. Half an hour, 45 minutes in, you'll only have the anxiety of having people around. But கல்யாணம் காலையில் வந்து அதுதானே ஆக்சுவல் ceremony and all that. So that is when you'll get the feeling of getting married. Yeah, அப்போ I think நீ நாளைக்கு காலையில் வந்தால் அழுவது பார்க்கலாம். வருவியா? Yeah, I'm coming. ஊ, You? கொஞ்சம் டவுட்டு தான். Why? Why don't you? வந்தா பாதி நாள் அப்படியே போயிடுமேடி. I'll tell him. ஏய், நீ சொல்ல நம்ம இது ஆஃப் பண்ணுறேன். தெலுங்கு Koti. கோத்தி. Yeah, listen now. We are actually nearby. It's actually 5 kilometers from here, but it's showing 25 minutes. So it takes 5 minutes to clear 1 Yeah, better than your Bangalore though. I mean, it's almost, it has become like Bangalore though. Yeah, it is. I know, I remember maps never used to behave this way. Like I only experienced that in Bangalore. What? Full red. Full red, amma. Communist party parade போற மாதிரில. கனிஷ்க்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும். I really miss him now. We would have had fun. Fun இருக்கும். அனிஷை நாங்க தனியா கூட்டு போயிருப்போம். Rohit would be like, what these crazy fuckers are doing? What are you doing? Hey, so what? We need to give him the bro talk. அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வைட் மாதிரி மிரட்டிருப்போம். ஐயோ கனிஷ்க்கு இல்லையே, அவன் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா காசிப் பண்ணிருப்போம். Thinking of all the jokes you. Yeah, all the jokes we'd have. Oh my, I But knew it. I knew it. This is one thing you're very excited. We would have, I mean, உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டோம், but me and Karish, we have this beautiful rapport that only we understand our jokes. But I'll tell you what, at this point, no matter where you keep it, when you keep it, there will be some people missing out, because everybody are in different parts of the world. I mean, at least majority of them. And different phases in life. Yes. So some people வர முடிஞ்சாலும் they won't turn up. Almost was about to miss. Yeah, இல்ல நீ இதை மிஸ் பண்ணியிருந்தா we would have abandoned you. We would have disowned you. நானே அதாவது நான் எங்கேயாவது உன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கேன்னா எனக்கே கடுப்பாயிடுச்சு. But I knew you'd come. In the last moment I knew. And I assured her as well. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், நீ ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னா. இல்லை கிஷோர், இல்லை இது வாட்டி இல்லை கிஷோர், இது வாட்டி இல்லை. அவள் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு 5 நாளா எனக்கு ஒரு நாள் வரமாட்டாளா அவ அப்படின்னா. விட்ரி அவள் சுச்சுவேஷன் இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அவள் வருஷ கணக்கில் இப்படி தான் பண்ணுறா. அவன்
மட்டும் வந்திருக்கல. ஆமா, உனக்கு கல்யாணம் 4-5 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கு. அவ வந்திருக்கா. in life not commenting. ஏய், அதுக்கும் இதுக்கும் நீ கம்பேரே பண்ண முடியாது. நான் இப்போ வரும்போது கூட யோசிச்சிருந்தேன். சப்போஸ் லெட்ஸ் சே in 2040. You can't just side one side. No, in this issue நீ வராம இருந்தா கண்டிப்பா I'll be not even biased. See, when you have to be fair, sometimes you have to be on the side of the victim, no? If I was on the other நீ side, I யோசிச்சு would win like you, bitch. நீ யோசிச்சு பாரு. In 2040. Am I allowed to swear? Yeah, you can. See, in 2040, you won't remember what you did on August 21st, 2024. But the fact that you didn't show up for a wedding, That will alone everyone will remember. even after 15 years, they'll remember it. ஆனா அன்னைக்கு நீ இந்த 2 நாள் என்ன பண்ணனு உனக்கே ஞாபகம் இருக்காது. It would have just been another day for you. ஆனா உன்ன லைஃப்ல I saved you actually from this embarrassment. You should thank me. My God, please. It's my mom who gave me the idea. I can actually come. Finally we reached after 1.5 hours of drive. சென்னை மாதிரி இல்லை, ஏதோ பெங்களூர் மாதிரி இருக்கு. மண்டபம் ஆர்கேவா ஏஎம்? ஆர்கே பக்கத்துல. நல்ல வேலை, வேற யாரும் ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கோம். The halls are like parallel to each other. இங்க இருந்து ஒரு மாத்தி விட்டாரு எங்களை. So straight அங்க போயிட்டோம். Wow guys, I'm finally excited to see my best friend, how she's dressed and all that. It has a pin. Oh, beautiful. Show what's written, no? Read it. Dear Ro and Anish, may this new beginning be filled with love, understanding, adventures, mutual affection, and many more. From Ro's second family, Kanish, Priyu, Kishore, we love you. Nice. Let's go. We're finally in. I'm so excited. Pri, how do you feel? I think I'm feeling a little bit emo. Oh, you're getting the feels now. Yeah, it's not even like you. எனக்கு அப்படியே to watch someone who you saw as not as a child but as a teenager for என்னடா அது கல்யாணம் தான் பண்றாங்க போல, இட்ஸ் லைக் ஏதோ ஒரு கரெக்டா என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியல. பட் இட்ஸ் மோர் லைக் ஏதோ இட் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் இன் அ ட்ரீம். And I am watching this, and tomorrow na school ku poite, yesterday I had a dream where you got married and namar irukku. So yeah, we're just randomly looking at the camera. Okay guys, I'll end the vlog here. It was a fun day. It was awesome. It was amazing. I hope I'll see you in another vlog. Take care, stay safe. Signing off. Sure.